ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது JKFF உடைய நெக்ஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் 8. இதுக்குள்ளே போஸ்ட் மாதிரி ஹெட்செட் வேர் பண்ணலன்னா பண்ணிக்கோங்கடா. அண்ட் நீங்களும் ஜேகேவுமே காலேஜ் போயிருப்பீங்க. அண்ட் அந்த ஒருத்தவங்க அந்த ஒரு பர்சன் வந்து உங்களை பார்த்துட்டு பிடிச்சி போயிட்டு உங்களை பொண்ணு கேட்டிருப்பாங்க. அண்ட் அதோடு முடிச்சிருப்போம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அத்தை மாமா 4 பேரும் சேர்ந்து உங்களை பிடிச்சி நடு ஹாலில் உட்கார வச்சுட்டு உங்களை சுற்றி உட்காந்துட்ருக்காங்க. நீங்களா பக்கன்னு முழிச்சிட்ருக்கீங்க. என்னடா பண்ணுறாங்க, நமக்கு இதுவரையும் இந்த மாதிரி பண்ணது கிடையாதே, நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமோ? இல்லையே, நம்ம எதுவும் அப்படி பண்ணலை. ஒருவேளை நம்மளுக்கே தெரியாமல் லூசுத்தனமாக ஏதாவது பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படியும் உங்கள் மண்டிக்கு எதுவும் வரைக்கல. இல்லையே, நம்ம தப்பே பண்ணலையே, நம்ம தப்பு பண்ணியிருந்தா ஜேகே பையன் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பானே அது தப்பு என்ன அப்படின்ட்டு. அப்படி கூட அவன் எதுவும் சொல்லலையே, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே யோசிக்கிறீங்க. உங்கள் மண்டைக்கு ஒன்றும் உரைக்கல. அண்ட் இந்த ஜேகே பையனும் காணுமே, நம்ம காப்பாற்ற எங்கே போயிருப்பான் அப்படின்ட்டு அதையும் யோசிக்கிறீங்க. ஏன்னா ஜேகே வந்து அப்போ இல்லை, அவர் வந்து அவங்க வீட்டில் இருந்திருப்பார். அண்ட் நீங்களுமே அப்படியே உட்காந்துட்டு ஊமை கொட்ட மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. அண்ட் உங்கள் அம்மா த்ரோட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அடியே ஒயன் அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா அப்படிங்கிறீங்க. அடியே, நான் ஃபைனலாக கேட்குறேன்டி, யாரையாச்சும் லவ் பண்ணுறியோ ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீங்களோ, ஐயோ அம்மா என்னம்மா இந்த வார்த்தை, பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா, நான் அப்படி இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பாவுமே சரிம்மா கொஞ்சம் பொறுமையாக பேசுமா, அப்பாவுக்கு ஒரு டவுட்டுமா, அதுக்காக தான் அதை கிளியர் பண்ணிக்கலான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே என்னத்த டவுட்டை, பெத்த பிள்ளை மேலே டவுட்டா அவங்களுக்கு அப்படிங்கிறீங்க. அண்ட் அவங்களுமே இல்லைம்மா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான், அப்பாவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அதுக்காக தான் அதை கிளியர் பண்ணிக்கலான்னு ஒன்று கூப்பிட்டு உட்கார வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் சரி சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. அண்ட் ஆஃப்டர் தட் அவங்களுமே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தான் மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்ட்டு. அண்ட் நீங்களுமே கட்டன் கிளியராக சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து யார் மேலேயும் இன்ட்ரெஸ்டெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டீங்களே, யாரையும் அப்படின்னா அதில் ஜேகேவும் சேர்ந்து தானே வருவார். உங்கள் அத்தை மாமாவுக்கும் சரி, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும் பொழுது அவங்களாலேயுமே வந்து கம்பல் பண்ண முடியல. அவங்களுமே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும். இந்த மாதிரி தாம்மா ஒருத்தவங்க உன்னை பொண்ணு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து பொண்ணு கேட்குறாங்களா, யாருமா அது, எந்த ஊருமா, இந்த ஊரு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாம்மா, நீ காலேஜ் போகிற வழியில் தான் இருக்கு அவங்களுடைய ஊர், அவங்க வீடு எல்லாம். அண்ட் அவருங்க வந்து நீ காலேஜ் போகும்பொழுது, வண்டியில் போகும்பொழுது பார்த்துட்ருக்காங்கம்மா, உன்னை பார்த்ததுமே உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சான். அண்ட் அந்த பையனுமே வந்து ஒரு நல்ல வேலையில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே அம்மா கவர்மெண்ட் வேலையா ப்ரைவேட் வேலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுமே சொல்கிறாங்க கவர்மெண்ட் வேலை தாம்மா அப்படின்ட்டு. அண்ட் நீங்களுமே கவர்மெண்ட் வேலையா அப்படின்னா சரிதான், ஆனாலும் எனக்கு நிறைய கண்டிஷன் இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுமே என்னம்மா கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு புருஷன் அப்படின்னா நான் வாழ்க்கை முழுக்க அவன் கூட தானே கஷ்டப்படணும். அப்படி நான் கூட வாழ்க்கை முழுக்க இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற கண்டிஷனெல்லாம் அவன் ஒத்துக்கணுமா. நான் போடுற கண்டிஷனுக்கெல்லாம் அவன் ஒத்துக்கிட்டு தலையை ஆட்டினா மட்டும்தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு கடுப்பாகுது, என்னடி கண்டிஷனு அப்படிங்கிறாங்க. நீங்களுமே சொல்கிறீங்க, அம்மா ஃபஸ்ட்டு அவன் கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் மண்டையில் ஒரு கொட்டு, பைத்தியமாடி நீ இப்போ தானடி சொன்ன, காது எங்கே வச்சிருந்த, அவன் கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கான்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சரிம்மா அதுக்கு நான் ஆல்ரெடி டிக்கு போட்டேம்மா என் மண்டையில், 2வதுக்கு போகிறேம்மா அப்படின்றீங்க. அவங்களுமே சரி சொல்லி தொலை அப்படிங்கிறாங்க. ஆமாம், 2வது ஆக்சுவலி எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் என்னை சமையல் கட்டு பக்கமே விட மாட்டீங்கன்னு தெரியும், அதனால் என்ன கட்டிக்கிறவன் நல்லா சமைக்க தெரிஞ்சவனா இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு தலையில் இடியே விழுது. ஐயோ, இதை நான் அதுக்கு நான் கம்முனே இருந்துட்டுக்கலாமே பெற்றுக்காம அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது 3வது கண்டிஷன்மா அப்படிங்கிறீங்க. சரி சொல்லி தொலை அப்படின்றாங்க. 3வது என்ன அப்படின்னாம்மா, நான் என்ன சொன்னாலுமே அவன் மண்டையை ஆட்டிக்கணுமா அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவுக்கோ ஐயோ அப்படின்ட்டு
கத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அப்பாவை சரிம்மா கொஞ்சம் பொறுமையாக உட்காருமா, நம்ம பொண்ணு தான் அப்படின்னு உங்கள் அம்மாவை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. உங்கள் அத்தைக்கும் மாமாக்குமே வந்து நீங்கள் சொல்கிற கண்டிஷனெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே சிரிப்பாக வருது. அண்ட் அடுத்தது சொல்லுடி அப்படிங்கிறாங்க. நீங்களும் அடுத்த கண்டிஷன் என்னன்னா, அம்மா நான் வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா அவனுடைய வீட்டில் தானே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுமே ஆமான்னு மண்டை ஆட்டுறாங்க. அப்போ நான் வாழ்க்கை முழுக்க அவன் கூட இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாத்தையும் அவனை கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுமே என்னது அப்படின்றாங்க. அம்மா நான் தப்பே பண்ணிட்டா கூட தெரியாமல் பண்ணுறனோ தெரிஞ்சு பண்ணுறனோ அவன் எனக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றீங்க. உங்கள் அம்மா அவ்வளோதான் எடுத்துட்டாங்க. பின்னாடி பக்கத்தில் தான் எங்கேயோ ஒரு தொடப்பம் இருந்திருக்கோம், எடுத்துட்டாங்க, துரத்திட்டு வர்றாங்க. நீங்களா ஐயோ அடிக்க வர்றாங்க. அப்பான்னுட்டு உங்கள் அப்பா பின்னாடி போய் ஒளிகிறீங்க. உங்கள் அப்பாவுமே உங்கள் அம்மா கிட்டேருந்து ஒரு 2 அடி வாங்கியிருப்பாங்க அந்த தொடப்பத்தில். ஐயோ கட்டின புருஷனே அடிக்கிறீ அப்படிங்கிறாங்க. நீ நவுந்து தொலையா, உன்னை யார் அட்டை வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை தள்ளி விட்டுட்டு வந்து உங்களை அடிக்க ஓடி வராங்க. நீங்களா ஓடி போய் உங்கள் அத்தை மாமா பின்னாடியே ஒழிச்சிக்கிட்டீங்க. அவங்களுமே சரிங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீ அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவையும் சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. அண்ட் தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் அம்மாவுமே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அது புயல் அடித்து கொஞ்சம் மாதிரி கொஞ்ச நேரம் அப்போ தான் உட்காந்து மூச்சு விட்றாங்க. என்னடி கண்டிஷன் இதெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் சைலண்ட் ஆனதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. நீங்களுமே அம்மா நான் வாழ்க்கை முழுக்க அவன் கூட இருக்க போகிறோம்மா, நான் 1 மாதம் 2 மாதம் என்ன கான்ட்ராக்ட் போட்ட கல்யாணம் பண்ண போகிறேன், வாழ்க்கை முழுக்க சாகிற வரையும் அவன் கூட தானே இருக்க போகிறேன், அப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையும் அவன் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவோ அடியே நீ மட்டும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில கல்யாணம் பண்ணின்னு போனா கோர்ட்டே உங்ககிட்ட தாண்டி இருக்கணும், 24 மணி நேரம் நீ கோர்ட் வாசலில் தான் இருக்கணும், அதுக்கு நீயே படித்து ஒரு லாயரை மாதிரி நீயே கவர்மெண்ட் ஜட்ஜை மாதிரி கொடி, உனக்கு நீயே தீர்ப்பு சொல்லிக்குவ அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. உங்களுக்கா ஐயோ ஆமாம்ல அம்மா இந்த அறிவு அம்மா எனக்கு முன்னாடியே தோணாமல் போயிடுச்சு, ஐயோ உங்களுக்கு இந்த அறிவு இருக்கே அப்படின்னா நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நான் வேறு ஏதாச்சும் கோர்ஸ் படிச்சிருப்பேன்ல, நான் வக்கீலுக்கு படிச்சிருப்பேன்னு ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் அம்மா அவ்வளோதான் இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க, தொடப்ப எடுத்துகிட்டு துரத்துறாங்க. நீங்கள் வந்து மேலே உங்கள் ரூம்க்கே ஓடி போயிட்டீங்க. ஸோ அடியே உன் ஃபோனுக்கு நான் அந்த மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்பிட்டேன்டி பார்த்து தொல்லடி அப்படிங்கிறாங்க. நீங்களே சரிம்மா நான் பார்த்துட்டு சொல்கிறேம்மா அப்படின்ட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அண்ட் உங்கள் அம்மாவுமே வந்து ஃபோட்டோ அனுப்பியிருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு மேலேருந்தே கால் பண்ணுறீங்க. அம்மா மாப்பிள்ளை என்னவோ பார்க்க நல்லா தான் ஹேண்ட்ஸமாக தாம்மா இருக்கான், இருந்தாலும் நான் சொன்ன கண்டிஷன்களை ஒத்துக்குவேனா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மா கடுப்பாயிடுச்சு. அடியே நீ போட்டதெல்லாம் ஒரு கண்டிஷன், அது வேறு ஒத்துக்கணுமா அடியே அப்படிங்கிறாங்க. அம்மா ஒத்துக்குனா கல்யாணம் இல்லையா அவ்வளோதான், கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன், கடைசி வரையும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னது உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோதான் பக்குன்னு ஆகிப்போச்சு. ஐயோ இவ்வளோ வீட்டில் வச்சா வேலைக்கே ஆகாது, வீட்டில் வச்சு நம்ம உயிர் எடுத்துருவா அப்படிங்கிறதுக்காக சரிம்மா நான் உனக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைக்கு சொல்கிறேம்மா அப்படின்றாங்க. மாப்பிள்ளையாம்மா கல்யாணம் பண்ணாதாம்மா மாப்பிள்ளை அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவுமே சரிடி நான் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருப்பாங்க. அண்ட் உங்கள் அம்மாவுமே வந்து அந்த மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தான்ப்பா என் பொண்ணு வந்து நிறைய கண்டிஷன் சொல்கிறா, அது கண்டிஷனை ஒத்துக்கிட்டா தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி எல்லா கண்டிஷனும் சொல்லியிருப்பாங்க. அந்தந்த மாப்பிள்ளையுமே சரி ஓகே அத்தை நான் அவள் என்ன கண்டிஷன் சொன்னாலும் எனக்கு அதில் 100% எனக்கு ஓகே தான், எனக்கு 100% சம்மதம், அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும், நான் அவளுக்காக நான் சமைக்கிறது என்ன எல்லா வேலையும் நானே செய்துக்கிறேன், அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் அப்படின்றாங்க. ஆக்சுவலிடா இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன்ஸ் இந்த பையன் கேரக்டர் இது மொத்தமே என்னுடைய கேரக்டர் தான். என்னுடைய லைஃப்லேயுமே நான் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு தான் என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் அப்படியே ஒயனுக்கு நான் அப்படியே மாற்றி விட்டுட்டேன். ஓகே இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் அவருமே ஒத்துட்டு இருந்திருப்பாரு. அண்ட் உங்கள் அம்மாவுமே உங்களுக்கு இங்கே கீழே ஹாலில் உட்காந்துட்டே கால் பண்ணுறாங்க. அடியே மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டாண்டி அப்படின்ட்டு. நீங்களுமே மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டாங்களா, சரிம்மா அப்படின்னா எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க அப்படின்றீங்க. அவனா அடியே அவன் புருஷனாக போகிறவன்டி அப்படிங்கிறாங்க. நீங்களாம்மா எவனாக இருந்தால் என்னம்மா பேர் எதுக்கு, எனக்கு அவன் பேர் தெரியாது, நீங்கள் என்கிட்ட பேர் சொல்லலை, அதனால் அவன் ஒன்றா கூப்பிட முடியும், இந்த மரியாதையாக அவனுக்கு ரொம்ப ஓவரு, வைங்க ஃபோனை அப்படின்ட்டு நீங்களும் ஃபோனை வச்சுருப்பீங்க. அண்ட் உங்கள் அப்பா அம்மா உங்கள் அத்தை மாமாவுமே கீழே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றி தான்.
என்னைக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவங்களுமே கால் பண்ணி இந்த டேயில் வந்து நல்ல நாளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் 2 பேருக்கும் ஓகேங்கிறதுனால அந்த என்கேஜ்மெண்ட் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சர்டைன் ஒரு டே, அது ஏதோ ஒரு நல்ல நாள் போல். அண்ட் அவங்களுமே வந்து சரி ஓகே டைமிங் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்லேயும் ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் உங்கள் அத்தை மாமாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பொண்ணு ஆசைப்படுறாள்லையே அப்படின்ட்டு அவங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஜேகேவே நினச்சி தான் கொஞ்சம் அவங்க வருத்தப்படுறாங்க. அண்ட் உங்கள் அம்மாவுமே கேட்குறாங்க ஜேகேக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ட்டுறாங்க. அண்ட் ஜேகேவுடைய அம்மாவுமே பரவாயில்ல நீ நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுமே ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் அப்படின்னா, உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் டே இருக்கு இல்லையா, உங்களுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் அந்த டேயில் வந்து ஜேகே வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்த விட மாட்டான். அதனால அவனை எப்படியாச்சும் அன்றைக்கி பேக் பண்ணி வீட்டை விட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக வெளியே இருக்கிற மாதிரி ஒரு வேலை கொடுத்து அனுப்பி விடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே அந்த என்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போயே எல்லாம் உட்காந்து லிஸ்ட்டு போடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த என்கேஜ்மெண்ட் டே வந்து 1 வீக் ஆஃப்டர் 1 வீக் தான்டா இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. இன்னிலேருந்து அடுத்து 1 வீக் அப்புறம் தான் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு. அண்ட் அவங்களுமே எல்லா பிளானும் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜேகேக்கு தெரியாமலேயே வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஜேகேவுமே எதுவுமே நோட் பண்ணலை. எல்லாம் நோட்டீஸ் பண்ணுவாங்கல்ல, பட் ஜேகே வந்து நோட்டீஸ் பண்ணல. அவர் வந்து லவ் மயக்கத்தில் இருக்கார். அண்ட் இதே மாதிரி நீங்களுமே காலேஜ் போயிட்டு வரீங்க. பட் நீங்கள் வந்து அந்த மாப்பிள்ளையை வந்து அவ்வளோதான் ஓகே லைஃப் அவங்க கூட தான் அப்படின்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த லவ் அந்த மாதிரி அதிலெல்லாம் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் காட்டலை. கல்யாணமாக சரி ஓகே பண்ணி வைக்கட்டும் அப்படின்னு நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டீங்க. அண்ட் ஜேகே கிட்டேயும் சொல்லலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க, ஜேகேடைய அம்மா வந்து ஜேகே கிட்ட சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம வேறு எதுக்கு தனியாக அவங்ககிட்ட சொல்லிக்கினேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதை அசால்ட்டாக விட்டுட்டீங்க. அண்ட் ஜேகேவுக்கு இது எதுவும் தெரியாது அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த 1 வீக்குமே போயிருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து காலேஜுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஜேகே கூட தான் போகிறீங்க வண்டியில். அண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகே கூட இருக்கும்பொழுது வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஓப்பனாக இருப்போம்லடா, இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம எப்படி இருப்போம் அதே மாதிரி தான் ஜேகே உங்கள் ஃபேமிலி தான். பட் ஒரு சிலர் வந்து இந்த அத்தை பசங்க மாமா பசங்க அப்படின்னா கூட எங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நான் மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கிட்டையும் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவேன். அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையாடா, அந்த கம்ஃபர்ட் இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கிடையாது. ஜஸ்ட் ஓப்பன் புக் மாதிரி இருக்கீங்க நீங்களும் ஜேகேவுமே. உங்களை பற்றின எல்லாமே ஜேகேக்கு தெரியும், ஜேகே பற்றின எல்லாமே உங்களுக்கும் தெரியும். பட் நிறைய தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களை பற்றி மொத்தமும் தெரியும் ஜேகேக்கு. பட் ஜேகேவுடைய பாதி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பாதி ஜேகே மறைச்சி வச்சுருக்காரு. அண்ட் இந்த 1 வீக்குமே முடிஞ்சிருக்கும். அண்ட் நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுனா இன்றைக்கி நைட்டு உட்காந்து மறுபடியும் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வீட்டில் வந்து எந்த டெக்கரேஷன்ஸ் எதுவும் பண்ணலடா. ஏன் அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சிம்பிளாக முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. பெருசாக அப்படின்னா கண்டிப்பாக ஜேகேக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை பண்ணிடுவான்னுட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு இந்த வீடு உங்கள் வீட்டு சைடு அண்ட் மாப்பிள்ளை வீட்டு இங்கே ஒரு 5 மெம்பர்ஸ் அங்கே ஒரு 5 மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்கேஜ்மெண்ட் மட்டும் இந்த மாதிரி ஒரு 10 பேர் வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அண்டு அந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்லையும் நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டாலுமே ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாப்பிள்ளைக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அதனால தான், அது ஒரே காரணத்துக்காக தான். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் டேவுமே ஆகுது. ஆக்சுவலி அன்றைக்கி முன்னாடி நாளே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க காலையிலே அப்படின்னா சனாக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி தாண்டி எனக்கு என்கேஜ்மெண்ட்டடி நாளைக்கு, என்னால் நீ இல்லாமல் எப்படின்னு தனியாக இருப்பேன் அப்படி இப்படின்னு நிறைய வந்து ஒரு ஃபேக் க்ரை பண்ணுவோம்ல, கண்ணில் தண்ணியே வரல அப்படின்னாலும் கழுவோமே, அந்த மாதிரி அழுந்திருப்பீங்க. அண்ட் சனாக்குமே மனசு தாங்காமல் அங்கேருந்து அவள் வேறு ஸ்டேட் தானே, அன்னைக்கு மார்னிங் ஒரு 11 o'clock ஒரு அந்த மாதிரி கிளம்பியிருப்பா. அண்ட் ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பா. அண்ட் ஜேகேவுக்குமே சனா வந்திருக்கிறது தெரியும். அண்ட் சனா வந்து ஜேகே கிட்ட சொல்லலை. ஏன் அப்படின்னா ஜேகேக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிருப்பா.
அண்ட் ஆல்சோ சனாக்குமே தெரிஞ்சிருக்காது யார் மாப்பிள்ளை அப்படின்ட்டு. ஜேகே தான் அப்படின்ட்டு சனா நினச்சிருப்பா. பட் ஜேகே இல்லைன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் அண்ட் நெக்ஸ்ட் டேவுமே ஆகுதுடா, மார்னிங் ஆகுது. அண்ட் மார்னிங் ஒரு 9 o'clock அந்த மாதிரி ஜேகேவுடைய அம்மாவை ஜேகே கிட்ட போயிட்டு அடையே எந்திரிடா அப்படிங்கிறாங்க. ஜேகேவுமே என்னம்மா அப்படிங்கிறாங்க. இந்த லிஸ்ட்டை பிடி அப்படின்னு லிஸ்ட்டை ஒன்று கையில் கொடுக்குறாங்க. ஜேகேவும் அதில் பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுமே இதெல்லாம் ஒயனுக்குடா, இதெல்லாம் ஒயனுக்கு வேண்டுமா, போய் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. அண்ட் பார்த்து மெதுவாக பார்த்து வாங்கிட்டு வாடா, உனக்கே தெரியும்ல ஒயனுக்கு பிடிக்கலன்னா அவள் தூக்கி போட்டு என்ன கற்றுவான்னு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. சரிம்மா என் செல்லக்குட்டிக்கு நான் வாங்காமல் வேறு யாரும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டக்குன்னு ரெடி ஆகிட்டு ஒரு 9 o'clock கொடுத்துருப்பாங்க. 9:30 கிளம்பிட்டாரு. அண்ட் அதை பார்க்கும்போது ஜேகேவுடைய அம்மாவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ நம்ம பையன் இவ்வளோ ஆசைப்படுறானே, ஆனால் ஒயனுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம கம்பல் பண்ண முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்படுவான், அதுக்கப்புறம் மறந்துட்டு இன்னொரு பொண்ணு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. பட் ஜேகே எப்படின்ட்டு அவங்களுக்கு இன்னும் தெரியல. அண்ட் இதே மாதிரி ஜேகேவுமே அவங்களுக்கு கால் பண்ணுறாரு. அடியே எங்கடி இருக்க அப்படின்ட்டு. நான் வீட்டில் இங்கே ரூமில் தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் அவருமே சரிடி நான் வெளியில் போகிறேன், லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, உனக்கு வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சாப்பிட ஏதாச்சும் வேணுமாடி அப்படிங்கிறாரு. நீங்களுமே அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாண்டா அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடி அப்போ அவனுக்கு என்ன வேணும்னு ஏதாச்சும் மூடு மாறிச்சு அப்படின்னாக்க நீ எனக்கு கால் பண்ணி சொல்லு என்ன வேணும்னுட்டு, நான் அதை சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே சரிடா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே சரிடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார். அப்படியே கிளம்பியிருப்பார். அவங்க வீட்டிலேருந்து அப்படியே ரெடிட்டு அப்படியே கிளம்பி இருந்திருப்பார். அண்ட் அவர் இந்த மாதிரி கிளம்புவுமே அவர் 9:30 இந்த மாதிரி கிளம்பியிருப்பார். அண்ட் 10 o'clock அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ட் நீங்களுமே ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு கார்ஜியஸாக என்ன கலர் ட்ரெஸ் அப்படின்னா நீங்கள் மரூன் கலரில் ஒரு saree கட்டியிருக்கீங்க. மரூன் ப்ளஸ் இந்த மாம்பழம் கலரில் பார்டர் வந்த மாதிரி அது ரொம்ப நல்லாயிருக்கும்டா அந்த saree. அண்ட் அந்த மாதிரி நீங்கள் saree போட்டிருக்கீங்க. பட்டு saree மாதிரி தான், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் சனா என்ன பண்ணிட்டா பொறுக்காமல் அடியே இருடி நான் உன்னை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து என்கேஜ்மெண்ட் ஃபார் மை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியும் போட்டு விட்டுட்டா அவங்க ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, விதவிதமாக ஒரு போஸுங்கெல்லாம் கொடுத்து நீங்கள் சனா எல்லாம் 2 பேரும் சேர்ந்து கூட ஃபோட்டோலாம் எடுத்துருப்பீங்க. அண்ட் அது மொத்த ஃபோட்டோவுமே சனா இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பா. அண்ட் அந்த போஸ்ட்டை உங்கள் கிளாஸ்மேட்டில் ஒரு பையன் பார்த்ததுமே என்கேஜ்மெண்ட்டு ஃபார் மை ஃப்ரெண்டா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சனாக்கே ஃபோன் பண்ணியிருப்பான். அடியே சனா எங்கடி இருக்க அப்படின்ட்டு அவளுமே அடியே நான் உங்கள் ஒயன் வீட்டில் தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் அந்த பையனுமே என்னடி யாருக்கடி என்கேஜ்மெண்ட்டு அப்படின்ட்டு கேட்டிருப்பான். என்னடி ஒயன் புடவையெல்லாம் கட்டியிருக்கா அப்படின்ட்டு கேட்டிருப்பான். அந்த சனாவுமே சொல்லியிருப்பா ஒயனுக்கு தான்டா என்கேஜ்மெண்ட்டு அப்படின்ட்டு. ஒயன்கா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி ஒயன் எனக்கு கூப்பிடவே இல்லை அப்படின்னு அவனும் கேட்குறான். அது சிம்பிளாக முடிக்கிறாங்கடா, இங்கே துணைக்கு யாரும் இல்லைன்னுட்டு அவன் என்னை கூப்பிட்ருக்கா. அண்ட் கண்டிப்பாக மேரேஜுக்கு கூப்பிடுவா, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொன்னதுமே அவனை சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருப்பான். ஆனால் அவன் காலில் அமைதியாக இல்லாமல் உடனே ஜேகேக்கு ஃபோன் பண்ணியிருப்பான். ஏன் அப்படின்னா ஜேகே உங்களை லவ் பண்ணுறது மோர் ஓவர் இந்த 9th 10th ஓரளவுக்கு டவுட்டு தான் வந்திருக்கும் அவங்களுக்கு. பட் அதுக்கப்புறம் இந்த 11th 12th கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஜேகே உங்களை லவ் பண்ணுறது. அண்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜேகே லவ் பண்ணுறது. அண்ட் அதனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டான், கை கால் அமைதியாக இல்லாமல் ஜேகேக்கு ஃபோன் பண்ணி என்னடா மச்சான் உனக்கு என்கேஜ்மெண்ட்டா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான். அண்ட் ஜேகே அந்த டைமில் எங்கே இருந்திருப்பாருன்னா சிட்டியில் இருந்திருப்பார். உங்களுக்கு திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுடிதார் ஒன்று, புடவை ஒன்று, நைட் ட்ரெஸ் ஒன்று, இது ஒன்று அது ஒன்று அப்படின்ட்டு எது கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் போய் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
அதெல்லாம் வேணும் எனக்கு அப்படின்ட்டு. அண்ட் அவருமே வந்து அந்த டைமில் பார்த்து வாங்கிட்டு இருப்பார். அண்ட் அந்த டைமில் ஃபோன் வந்தது, என்னடா மச்சான் உனக்கு என்கேஜ்மெண்ட்டாமே அப்படின்னு அந்த பையன் சொல்ல ஜேகேக்கு வந்து ஒரு ஷாக்கு. என்கேஜ்மெண்ட்டா, யாருக்குடா என்கேஜ்மெண்ட்டு அப்படின்ட்டு கேட்குறாரு. அடி என்னடா நீ என்னைக்கு எத்தனை வருஷமாக என்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கா, இப்போது உங்கள் ஆசை நிறைவேற போகுது அண்ட் மச்சான் என்னை மறந்துட்டியாடா, எனக்கெல்லாம் எதுவும் ட்ரீட் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அண்ட் ஜேகேவுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற நீ தெளிவாக சொல்லுடா அப்படிங்கிறாரு. அண்ட் அந்த பையனுமே சொல்லியிருந்திருப்பான், என்னடா இன்ஸ்டாவில் சன் ஆஃப் போஸ்ட் போட்டிருக்கல நீ பார்க்கலையா அப்படின்ட்டு. அண்ட் என்ன போஸ்ட் அப்படின்ட்டு அப்போ தான் எடுத்து லைனில் நீ ஒரு நிமிஷம் லைனில் இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா என்கேஜ்மெண்ட் ஃபார் மை ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சனா போஸ்ட் போட்டிருக்கா. அதில் நீங்கள் வேறு புடவையெல்லாம் கட்டியிருக்கீங்களா. அண்ட் அந்த பேக்ரவுண்டெல்லாம் பார்க்கும் பொழுது ஜேகேக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது வந்து ஒயன் வீடு தான் அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட்டும் அப்படின்ட்டும் புரியுது, ஏன்னா நீங்கள் சாரியில் ரொம்ப கிராண்டாக இருக்கீங்க இல்லையா, அதனால். அண்டு அவருக்கு வந்து அவ்வளோதான், அப்படியே தலையில் இடி இறங்கி போச்சு. அண்ட் உடனே வைடா ஃபோனை நான் பேசுகிறேன் அப்புறம்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கினதே போதும், நம்ம அவ்வளோதான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. கிட்டத்தட்ட ஒரு எப்படி 100க்கு மேலே போகுது ஸ்பீடு. அங்கே வண்டி எடுத்தாக்க கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 1 hour ஆகும் வீட்டுக்கு வர. ஆனால் அவரா மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 20 minutesலேயே வீட்டுக்கு வந்திருப்பார். அண்ட் வீட்டுக்கு வந்து மனுஷனுமே வந்து உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஜேகே வீட்டில் தான் பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. அதுலேயே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே அங்கே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட அவர் வந்தது வந்து அவங்க ஒரு 11 o'clock அந்த மாதிரி வந்திருப்பார் வீட்டுக்கு. அவர் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 10 o'clock வந்திருப்பாங்க. அண்ட் அவர் வந்து 11 o'clock வந்திருப்பார். அண்ட் அவர் உள்ளே வரவும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இங்கே உங்கள் வீட்டில் என்ன நடந்ததுன்ட்டு பார்க்கலாம். அவர் கிளம்பியிருப்பார் இல்லையா, மாப்பிள்ளை வீட்லேயும் வந்திருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டில் வந்ததுமே எல்லாம் உட்கார வச்சுட்டு உங்கள் அம்மா தான் காஃபி கொடுக்குறாங்க. அண்டு உங்கள் அம்மா காஃபி கொடுக்கும் பொழுதே அந்த மாப்பிள்ளையுடைய அம்மாலாம் கேட்குறாங்க எங்கேயா மருமக அப்படின்ட்டு. உங்கள் அம்மாவுமே சொல்லியிருப்பாங்க மேலே தான் இருக்கா அப்படின்ட்டு. ஏம்மா மருமக தானே எப்போவுமே காஃபி கொடுக்கணும், பொண்ணு தானே காஃபி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் உங்கள் அம்மாவுமே, உங்களுக்கு இன்னும் பொண்ணை பற்றி என்ன உங்களுக்கு தெரியாதா, ஏன் உங்கள் பையன் சொல்லலையா, மாப்பிள்ளை சொல்லலையா அப்படின்றாங்க. அண்ட் அவங்க மாப்பிள்ளையுமே, அம்மா பரவாயில்லம்மா யார் காஃபி கொடுத்தா என்னம்மா அப்படிங்கிறாங்க. இப்பயே சப்போர்ட்டாடா உன் பொண்டாட்டிக்கு அப்படின்ட்டு அவங்க வேறு ஒரு பக்கம் அந்த மாப்பிள்ளையை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அண்டு இதே இந்த மாதிரி ஜஸ்ட் அவங்களுக்கு நல்ல ஃபன்னாக இருக்குது, கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சரி பொண்ணை கூப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காஃபியெல்லாம் குடிச்சிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்களை கீழே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. சனாவும் கூடவே தான் வர்றா. அண்ட் அவங்க அம்மா, அவங்க அத்தை, சனா 3 பேரும் தான் உங்களை அழகாக கூட்டிகிட்டு வர்றாங்க. நீங்கள் படியிலேருந்து இறங்கி வரும் பொழுதே வந்து அந்த மாப்பிள்ளையவும் பார்த்துருப்பீங்க, லைட்டாக நிமிர்ந்து பார்ப்போம் இல்லையா, நீங்கள் தலையை குளிஞ்சு தான் வரீங்க. என்ன இதெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அண்ட் மாப்பிள்ளையுமே வந்து அவங்கள நிறைய டைம் பார்த்துருப்பாரு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் சாரியில் பார்க்குறாரா, அவ்வளோதான் வச்சுக்கண்டு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜொல்லு ஒன்று தான் இன்னும் ஊற்றல, வாயை திறந்து தான் பார்த்துட்டு இருக்கார் போல். அவங்க அம்மாவை டே வாயை மூடுறா ஒழுகிற போகுதுடா அப்படிங்கிறாங்க. அந்த அவருமே ஐயோம்மா வாயை மூடுமா, அங்கே பாருமா ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காம்மா அப்படின்ட்டு அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட தான் பேசுகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் நீங்களுமே அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்குமே லைட்டாக சிரிப்பு வருது. தலையை நிமிர்ந்து பார்த்துருப்பீங்களா லைட்டாக. அண்ட் மறுபடியும் கீழே தலையை குளிஞ்சிட்டீங்க. உங்களுக்கே ஒரு இப்போ தான் வந்து அச்சம் மேடம் நாணம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வருது போல். அண்ட் எல்லாருக்குமே இருக்கும்ல பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னா. அண்ட் இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வருது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லை. அண்ட் ஜேகேக்கிட்டேயுமே அதெல்லாம் நீங்கள் வந்து காட்டியிருக்கவே மாட்டீங்க. அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் அந்த மாதிரி ஷை இந்த மாதிரியெல்லாம் இந்த கர்மமெல்லாம் உங்களுக்கு வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால உங்களுக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ என்ன இது நம்மளுக்கு இது புது ஃபீலிங்காக இருக்குதே அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமே உங்களை வந்து நேரில் கேட்பாங்க இல்லையா, உனக்கு பொண்ணு பிடுமா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காப்பா, உனக்கு இப்போ மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காமா அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி நேர்லையுமே கேட்குறாங்க. நீங்களுமே வந்து எனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அண்ட் அந்த மாப்பிள்ளையுமே ஆமாம் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அதோடு வந்து உங்களுக்கு வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு ஒன் மந்த் கேப், அந்த 1 month கேப்பில்
அண்ட் தென் இன்விடேஷன் எல்லாம் ப்ரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அந்த மாதிரி 1 month கேப் விட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் அண்ட் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஆக்சுவலி உங்களுக்கு 1 month அப்புறம் மேரேஜ் தான், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி ஒரு ஐயரா யாருன்னு எனக்கு தெரிலடா, அந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள கையோடு சேர்த்து கூட்டுன்னு தான் வந்திருப்பாங்க. அண்ட் அவங்களுமே வந்து பார்த்துட்டு சரிம்மா 1 month அப்புறம் கல்யாணம் அப்படின்னு டேட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தட்டு மாற்றுவாங்க இல்லைடா, தாம்பூலமா திங்ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி 2 பக்கமாக எந்திரிச்சு நின்றுட்டுருக்காங்க தட்டு மாற்றுறதுக்கு. உங்கள் அப்பா அம்மா அண்ட் அந்த மாப்பிள்ளையோடைய அப்பா அம்மா எந்திரிச்சு நின்றுட்டுருக்காங்க தட்டு எடுத்து கையில் வச்சுட்டு. அண்ட் மாற்ற போகும் பொழுது அப்போ தான் ஜேகேவோட என்ட்ரியே, அப்படியே சும்மா மோசமாக என்ட்ரி ஆகுறாரு. பட் கண்ணில் பார்த்தா அவ்வளோ கோவம், எப்படி சொல்கிறது, கண்ணிலே எரிச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அவ்வளோ கோபத்தில் இருக்கார். வந்து அப்படியே கேட் எட்டி உதச்சிட்டு தான் உள்ளே வர்றாரு. வந்ததுமே என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு ஒரு சத்தம் தான், அவ்வளோதான். உங்களுக்குமே ஷாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டு இந்த டென்ஷன் அதில் வந்து நீங்கள் சுத்தமாக ஜேகேவையே மறந்துட்டீங்க, அதுதான் உண்மை. அண்ட் நீங்கள் வந்து ஜேகேவை பற்றியுமே கண்டிருந்திருக்க மாட்டீங்க. அண்ட் அதனால் நீங்கள் ஜேகே வந்தது, ஜேகே நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் இருக்குது. பட் ஜேகே வந்து எதுவுமே பார்க்கல, அவங்க தட்டு மாற்றுறாங்க இல்லையா அதை தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் இதோடு வந்து இன்றைக்கி இந்த எபிசோடை முடிக்கிறேன்டா. பை, டேக் கேர். இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனி மிஸ்டேக்ஸ் இன் திஸ் வீடியோ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் வந்து எடிட் பண்ணுறது மேபி எடிட்டெல்லாம் நான் பண்ணுறது இல்லைடா, ஜஸ்ட் 1 take தான் நான் பேசிகிட்ருக்கேன். அதனால் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும்னு தான் நினைக்கிறேன். எந்த எடிட் பண்ணுறது அதுன்னுட்டு ஆக்சுவலி எனக்கு டைம் வந்து அவ்வளோவா என்னால் மேனேஜ் பண்ண முடியறதில்லடா, வீட்டில் ஒர்க்கு அப்படி இப்படின்னுட்டு. ஸோ நான் கிடைக்கிற டைமில் 1 take தான் நான் வந்து மோர் ஓவர் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். அண்ட் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிடுங்க, வாய்ஸ் கன்றாவிகளாக தான் இருக்கும், அதுக்காகவும் மன்னித்து விடுங்கள். And bye, take care.